வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்ல போகிற செய்தி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க ஷோவுக்கு. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப்புக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஐயா நாளுக்கு நாள் இந்த அங்கிள் லவுடி இருக்கிறாரே, அவருடைய அலும்பு தாங்க முடியல. வீக்லி பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு QRP கோடை போடுறது, அங்கிள் லவுடி வர்றது, இதெல்லாம் சேட்டையாக போயிடுச்சு. இப்போ வேறு பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. இன்றைக்கி நடக்க போகிறோம். இன்றைக்கி 9:30க்கு பேக்லாஸ் நடக்கல, 9:30 இல்லாட்ட 10 மணிக்கு நடக்கும். ஸோ அதுக்கு 9:30க்கு நீங்கள் டிவியை பார்க்கலாம். 9:30க்கு பார்க்கும்போது கிக் ஆஃப் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு வேளை மெயின் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா ½ அன் ஹவர் டைம் டிஸ்டன்ஸ் வந்தாலும் டிவியில் பேக்லாஷ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மேட்சஸ் நடக்காது, நான் பேக்லாஷ் ஓடிட்டு இருக்கும். அதனால் 9:30க்கே பார்த்துருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கிள் லவுடி ரொம்ப சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிறார். எப்படி நம்ம எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு ப்ரே ஒயிட் ரிட்டர்ன் ஆனாரோ அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்குது. சரி, அங்கிள் லவுடிக்காக நாங்களும் நீண்ட நாட்கள் காத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு நீண்ட நாள் பாய்ச்சறதுக்கு ஒரு விஷயமா பேக்லாஷில் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு QRP கோடை போட்டிருக்கானுங்க. சண்டால பயலுக இப்படி பண்ணுவானு நான் எதிர்பார்க்கல. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, வழக்கமாக QRP கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வரும்னா, AJ ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸ்க்கு விடுமான அந்த ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட், இவங்களுக்கு எப்படி மேட்ச் உருவாச்சு, எப்படி நடக்க போகுது, ட்ரீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுலேயே பார்த்தீங்கன்னா QRP கோட் ப்ளே ஆகுது. ஸோ பின்னாடி நம்ம அலெக்சா பில்ஸ் அக்கா நல்லாவே தெரியுதுக்கா, நீ முக்காட கலத்தில் வாக்கா, அந்த கட்ட ரூபம், குட்டி குஞ்சு உடம்பு, இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தெரியாது. அதாவது கோழி குஞ்சு உடம்பு, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, இதை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா நீங்கள் தானே. ஸோ அலெக்சா பில்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அலெக்சா பில்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கிள் லவுடி கூட சேர்ந்து வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வீடியோமாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியுது அலெக்சா பில்ஸ் தான் சொல்லிட்டு. ஏன்னா ஃபேஸை எப்படி காட்டி கொடுத்துட்டேன், அலெக்சா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அலெக்சா பில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் லவுடி கூட சேர்ந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அது மேபி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பரில் அதிகபட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கூட நம்ம மொட்டத்தில் ஏரிக் ரோவன் கூட பார்த்தீங்கன்னா வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ வரும்போது குடும்பத்தையும் சேர்த்து தான் கூட்டி வராரு போல இருக்குது. எனக்கும் ஆசை தான் கூட ப்ரே ஒயிட்டு, லுக்கா ரூபர்லாம் வரணும்னு. ஆனால் அவங்க செத்து போயிட்டாவில், கூட்டிகிட்டு வர முடியாத. சரி, இவங்களாவது WWE ஆழ்ந்த ஒரு அகல பாதாளத்தில் விழுந்து கிடக்குது. ஒரு கட்டத்தில் ரோமன் ரீன்ஸ் இல்லாத காலத்தில், ரோமன் ரீன்ஸ் டவுனில் கிடக்க காலத்தில் ப்ரே ஒயிட் தான் WWE பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட்டிங் லெவலில் இருந்தார், நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இவரும் இருப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கெவின் ஓவன்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். கெவின் ஓவன்ஸ் நேற்றுக்கு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா WWE ஸ்மார்டன் நடத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளட் லைன் அண்ட் இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவோ மற்றும் ஜாக்கப் ஃபட்டு இவங்க 2 பேரும் வந்திருக்கிறானுங்க. ஜாக்கப் ஃபட்டு இல்லை, சோலோ சிகாவும் டாமாட்டாங்க வந்திருக்கிறாங்க. அப்போ 2 பேரையும் சண்டை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கும்போது ரெஃப்ரீஸ்லாம் தடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் மக்கள் பயங்கரமாக வரவேற்கிறானுங்க. ஃப்ரான்ஸ் மக்கள் வரவேற்கிறத தவிர்த்து இன்றைக்கி ஸ்மார்டனில் ஓன்னு ஊழ விட்டே இருக்கானுங்க. ஊழநாதி பயலுங்க. இந்தியாவில் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்க. ஃப்ரான்ஸில் என்னது வா எதுக்கு எடுத்தாலும் வான்னு ஊழ விட்டு அடக்கானுங்க. எதுக்கு ஊழ விட்டு அடக்கானுங்கன்னு தெரியல. மெயின் இவெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பேசிகிட்டு இருக்கானுங்கலாம் பல்பாயிருச்சு. ஆனால் நீங்கள் கற்றுட்டு போங்கடா, நாங்கள் ப்ரொமோ பேசுகிறோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்தளவுக்கு வான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நேற்றுக்கு ஃப்ரான்ஸில் ராண்டி ஆர்டனுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணானுங்க. ஃப்ரான்ஸ் மக்கள்லாம் பழைய காலத்து ரெஸ்லிங் ஃபேன்ஸ் போல இருக்குது. ஏன்னா பழைய ரெஸ்லர்ஸ்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தானுங்க. ஸோ இது மாதிரி கோடி ரோட்ஸும் AJ ஸ்டைலும் பேசும்போது ஃப்ரான்ஸில் நேற்றுக்கும் ப்ரொமோ பேசியிருக்கானுங்க. அதில் கூட கோடி ரோட்ஸுக்கு பல்பு காட்டானுங்க. என்ன தெரியுமா, we want Roman, thank you Roman. இப்படி ரோமன் ரெயின்ஸோடைய புகழை பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இது என்னடா சோனமுத்தனுக்கு வந்த புகழாச்சு, நம்ம சாம்பியன்ஷிப் வச்சுருக்கோம், இவங்க கூட மோத போகிறோம், பேக்லாஷில் நம்ம தான் அட்வர்டைஸ்மெண்ட், இவனுங்க என்னன்னா ரோமனு சொல்லிட்டு ரோமனை கூட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை பல்ப் ஆகிட்டாரு. ஸ்வீட் சிம்பிளில் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம AJ ஸ்டைல் கிட்ட போகிறாரு. ஸோ அதையும் தாண்டி ரசிகர்களுடைய அந்த கூச்சல் சத்தம் இருக்கிற பயங்கரமாக இருந்தது. இதுக்கே எப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி நடக்க போகிற பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா AJ ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது ரசிகர்கள் எல்லாருமே ரோமன் கட் அவுட் பிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க போல இருக்குது. எப்பா ரோமனு, நீ சாம்பியனாக இருக்கும்போது கூட உன்னை யாருமே மதிக்கலை, நீ சாம்பியன்ஷிப்பை இழந்ததுக்கப்புறமா நீ இல்லைன்னா WWE இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்கப்பா. நான் கூட நீ இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரோமன் ரெயின்ஸ்.
நீங்கள் இல்லாதது டபிள்யூபியில் ஒரு ஜான்சன் ஒரு போல் போட்டிருந்தார். ஒரு 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 கல் பார்த்தீங்கன்னா கீழே உழுது ஒருத்தன் எப்படி தாங்கிட்டு இருக்கான், அதுதான் ரோமன் ரீன்ஸ், மேலே இருக்குது டபிள்யூபி அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல நடந்தது. ஸ்மாக்டவுன்ல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வேர்க்குதுப்பா. ஏன்னா இங்கே ஃபேன் கூட போட முடியாது, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால் வேர்க்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வச்சாங்க. அதில் ஸ்வீட் சிம்பிளை காட்டும்போது ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பழையர்னு அடிச்சிட்டார் கோடி ரோட்ஸுக்கு. என்னடா ஆளுக்கு அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, யார் அரை வாங்கினாலும் அரை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு தகுதியான நபராக இருக்கார். யார் அரை கொடுத்தாலும் பேசாமல் வாங்கியிருக்காருப்பா, எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போது டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பயங்கரமான குளிர் அடிக்குதான், அதனால் சொட்டர்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன்டா இங்கே வேர்த்து ஒழுகுதுடா, நீங்கள் சொட்டர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களா? சரி, நாளைக்கு நடக்க போகிற பேக்லாஸில் நீங்கள் எத்தனை பேர் வந்து, அதாவது இன்றைக்கி நடக்க போகிற பேக்லாஸில் எத்தனை பேர் வந்து ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. அதே மாதிரி LA நைட் அஃபிஷியலி சொல்லிட்டாரு, இந்த வருஷம் நடக்க போகிற கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நானும் இருக்கிறேன், கிங் ஆஃப் த ரிங்கை நானும் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லிட்டாரு. என்ன சோனமுத்தா, டபிள்யூபியில் இருக்கிற ஒத்து மூட்டை ரசம் பார்த்தீங்கன்னா நான் கிங் ஆவேன்னு சொல்கிறானுங்க. குயின் ஆஃப் த ரிங்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பொம்பளை ரசலரும் நான் குயின் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இந்த சார்ல தான் அம்மையார் வந்து குயின் ஆஃப் த கிங் இருக்கு போதலாம்ப்பா, ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி அந்த குயின் ஷான்ல பிளேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடமுடியிலேருந்து என்ன பிரயோஜனம், குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக குயினாக மாறிடுவாங்கல்ல. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரியே பால் ஜாமி பாலு குஞ்சுமணி நீ இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கலப்பா. இன்றைக்கி ஸ்மாக்டவுன்ல ஆடம் பேஸ் கேட்டிருப்பாரு, நிக்கோலஸ் கேட்டிருப்பாரு, ரோமன் ரெயின்ஸ் வந்து நீ பேசலைன்னு சொல்லிட்டார் ஒரு ரெசல்மனியாக்கு அப்புறமா, நான் பேசவே இல்லைன்னு. அப்போ எப்படி ரோமன் ரெயின்ஸ் டிராஃப்ட் இல்லாமல் போனதுக்கு நான் தான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாலுச்சாமி இது ஸ்கிரிப்டுன்னு எங்களுக்கு தெரியுது, எப்படி பேச வச்சுருக்காங்கன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம் மாட்டா, அந்த டிராஃப்ட்லேயாச்சும் ரோமன் ரெயின்ஸ் சேர்த்துருக்கலாம். ஏன்னா இங்கே பல பேருக்கு கதறாங்க, டிராஃப்டில் இருந்திருந்தால் கூட ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும். நீங்கள் இப்படி டிராஃப்டில் ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் வச்சுருக்கிறத பார்க்கும்போது நீண்ட நாள் ரோமன் ரெயின்ஸை வராமல் ஆக்கிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்து. பாலுச்சாமி, ரோமன் ரெயின்ஸுக்கு முதுகில் கத்தியை வச்சு சொறிட மாட்டியே, ஏன்னா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. வந்த உடனே கத்தி எடுத்து பாகுபலி கட்டப்பா சொருன மாதிரி நீ சொறிடுவ போல இருக்குது, பார்க்கறதுக்கும் கட்டப்பா மாதிரி தான் இருக்காரு. சொறிடாத. அதே மாதிரி மெயின் ஷோவில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு. நீ வந்து யாரை ட்ரைபல் சீஃப்னு நினைக்கிற, உண்மையான ட்ரைபல் சீஃப் யாருன்னு நினைக்கிற, சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. உண்மையான ட்ரைபல் சீஃப் இவர் தான் அப்படின்னு சொல்லி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா டாமட்டாங்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டானுங்க. ஏன்டா ஒரு 5 நிமிஷம் புரிஞ்சிங்கன்னா உண்மையான ட்ரைபல் சீஃப்னு யார் அவர் சொல்லியிருப்பாடா. வாரம் ஸ்டோரியில் இழுக்க வேண்டாம், இன்றைக்கே முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ளே ஸ்டோரியை முடிச்சிட்டிங்க. சரி, இதெல்லாம் இன்றைக்கி நடந்த ஹெட் அண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்மாக்டவுன்ல நடந்த ஹெட் அண்ட் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பேக்லாஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. ஸோ வி வாண்ட் ரோமன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கொண்டு பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாமா?